பாஜக பாமகவா இல்ல அதிமுக பாமகவா அந்த கூட்டணி எப்படியா தான் போய் முடிய போகுது? பாஜக, பாமக, அதிமுகன்னு கூட முடியல, சொல்ல முடியாது. பாமக, தேமுதிக 2மே வந்து ஒரிஜினலாக அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறது தற்காலிகமாக இருந்தால் இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதற்கு மாறாக வந்து அதிமுக ஒரு டஃப் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் தனியாகவே இருப்போம்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு வந்து 2 பேர்ட்டையும் டீலிங் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதிமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் எல்லா கட்சிகளும் வந்து மாநிலங்களவை விட்டத்தை கேட்குறாங்க. ஏன் மக்களவையில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சா? அப்படி பார்த்தா திமுகட்டையும் மாநிலங்களவை கேட்குறாங்கல்ல. வைகோவும் கேட்குறாரு, கமலும் கேட்குறாரு. அவ ஏன் எலெக்ஷனில் திமுக கூட்டணி கண்டிப்பாக வின் பண்ணணும்னு தெரியும், ஏன் கமல் நிற்கக்கூடாது எலெக்ஷனில்? டிடிவி தினகரன் வந்து தனியாக சென்னையில் இல்லாமல் திருச்சியில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கூட்டணி உறுதிப்படுத்துறது ஏதோ வந்து ஒரு கட்டாய கல்யாணம் மாதிரி இருக்கு. அடிப்படையில் வந்து டிடிவி வந்து பாஜகவோட கூட்டணி சேர்றது வந்து அது வந்து அவரை வந்து பாஜக நடத்திய விதத்துக்கு சற்றும் ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. மக்களவை தேர்தலாகவும் இருக்கிறதுனால பாஜக தானே உங்களுக்கு சரியான சாய்ஸாக இருக்க முடியும். இது வந்து ஒரு சின்ன ஒரு டெக் டைவர்ஷன்ற மாதிரி கொஞ்சம் திசை மாறி போகிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வந்து பாஜக கூட்டணி வின் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடப்பாடியை நோக்கி உங்கள் குரல் வந்து ரொம்ப பலவீனமாயிடும். இரட்டை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. சின்னத்தை காமிச்சு அவரை பயமுறுத்துற ஒரு விஷயம், சின்னம் உங்ககிட்டேருந்து பறி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்களோன்னு தோணுது. ஆக்சுவலாக சின்னம் பறி போனால் இன்னும் மோசமாக தோப்பார் ஆக்சுவலாக. உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். பாஜக பாமகவா இல்ல அதிமுக பாமகவா அந்த கூட்டணி எப்படியா தான் போய் முடிய போகுது? பாஜக, பாமக, அதிமுகன்னு கூட முடியல, சொல்ல முடியாது. ஏன்னா அரசியலில் வந்து எந்த நேரத்தில் எந்த திருப்பம்னு சொல்ல முடியாது. சரத்குமார் திடீர்னு நேற்று போய் கட்சியை அடைப்பார், நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அவரே நைட் 2 மணிக்கு தான் டிசைட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அரசியலில் எந்த நேரத்தில் எது நடக்குது. அண்ணாமலையுமே அதான் சொல்கிறேன். நைட் 2 மணிக்கு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி கட்சி இணைக்க போகிறேன்னு சொன்னார் தான் அண்ணாமலையே சொல்கிறார். பரவாயில்ல, நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிற லெவலில் அண்ணாமலை இருக்கான்றது நல்ல விஷயம் தான். பட் பாயிண்ட் என்னென்னா வந்து பாமக, தேமுதிக 2மே வந்து ஒரிஜினலாக அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறது தற்காலிகமாக இருந்தால் இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதற்கு மாறாக வந்து அதிமுக ஒரு டஃப் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் தனியாகவே இருப்போம்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு வந்து 2 பேர்ட்டையும் டீலிங் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாஜகட்டையும் பேசுகிறாங்க, பாமகட்டையும் அதிமுகட்டையும் பேசுகிறாங்க. இடங்கள் பிரச்சனை, இடங்களுக்கான தேர்தல் செலவு பிரச்சனை, ராஜ்யசபா பிரச்சனை, இந்த 2 கட்சியிலுமே முக்கிய கட்சிகள் பாஜக, அதிமுக 2மே ராஜ்யசபா கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இடங்கள் வந்து அதிமுக அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, பாஜக கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் செலவில் பாஜக லிபரலாக இருக்காங்க, அதிமுக ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 கட்சிகளும் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி தேர்தல் தேதி அறிவிக்க டிலே ஆக ஆக இவங்களும் அந்த பார்கெனிங் இதை வந்து இழுத்துட்டே போகிறாங்க. இங்கே கொஞ்சம் பேசுகிறாங்க, அங்கே கொஞ்சம் பேசுகிறாங்க, அங்கே கொஞ்சம் டிமாண்ட் ஏற்றுறாங்க, இங்கே கொஞ்சம் டிமாண்ட் ஏற்றுறாங்க, மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து எங்கே போய் முடியும், எப்படி முடியுன்றது வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 2 பேருமே அன்லெஸ் அவங்க அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாலே தவிர நம்ம டெஃபினட்டாக இவங்க இதோட தான் போகிறாங்கன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் எந்த நேரத்தில் வேணால் எந்த ஷிஃப்ட் வேணால் நடக்கலாம். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் 2 பேரும் 2 பேர்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா தேர்தல்களோடும் இந்த தேர்தலில் வந்து மாநிலங்களவை இடம் வந்து ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்குது. எல்லா தரப்புலையுமே வந்து குறிப்பாக வந்து அதிமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் எல்லா கட்சிகளும் வந்து மாநிலங்களவை இடத்தை கேட்குறாங்க. ஏன் மக்களவையில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சா? அப்படி பார்த்தா திமுகட்டையும் மாநிலங்களவை கேட்குறாங்கல்ல. வைகோவும் கேட்குறாரு, கமலும் கேட்குறாரு. அவ ஏன் எலெக்ஷனில் திமுக கூட்டணி கண்டிப்பாக வின் பண்ணணும்னு தெரியும், ஏன் கமல் நிற்கக்கூடாது எலெக்ஷனில்? அதாவது ஒரு சுலபமாக கிடைக்கிற ஒரு விஷயம், கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் கொடுக்க முடியுன்ற ஒரு விஷயம் வந்து ராஜ்யசபா. தேர்தல்ன்றது வந்து என்ன தான் ஆதரவு எது இருந்தாலும் நீங்கள் ஃபைட் பண்ணி நீங்கள் வின் பண்ணால் உண்டு. வின் பண்ணுறது உறுதி அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னால் கூட ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அதனால் வந்து ஒரு சேஃபான ஒரு ஒரு பிளேஸ் இருக்கிறப்போ, ராஜ்யசபா இருக்கிறப்போ, அது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி கொடுக்க முடியுன்ற ஒரு நிலையில் இருக்கிறப்போ இந்த கூட்டணி தோழமை கட்சிகள் வந்து ஒரு அந்த டிமாண்டை ப்ளேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அது வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அவங்க கட்சி ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த பதவிகளை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ அதிமுகலேருந்து கொடுத்தாங்கன்னா 2 பேருக்கும் கொடுத்தாங்க, கேட்குற 2 பேருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கட்சியில் வந்து எம்எல்ஏ மூத்த தலைவர்கள் பல பேர் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் தம்பிதுரையே இன்னொரு டேர்ம் கூட வரதுன்னு ஆசைப்படுவார், நிறைய பேர் விரும்புவாங்க. அப்படி இருக்கப்போ அது எடப்பாடிக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கும். அவங்க அவரை கேள்வி கேட்பாங்க, என்னங்க நீங்கள் மற்ற கட்சி கொடுக்குறீங்க, நம்ம கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் அது வந்து கேட்குறது இவங்க தோழமை கட்சிகளுக்கு கேட்குறது சுலபம்,
கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகளுக்கு குடுக்கறது வந்து அவங்க அவங்க கட்சியோட விருப்பத்தையும் தாண்டி குடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க குடுக்கறதுக்கு. பட் சிலபோது வந்து இந்த கூட்டணி பிரஷர் தாங்க முடியாம இப்போ 19ல வந்து பாமகவுக்கு குடுக்கலையா? அந்த பிரஷர வந்து எடப்பாடி தாங்கினாரு. ஏன்னா ஆட்சியில இருந்ததுனால கட்சிக்காரங்க என்ன ரிவோல்ட் பண்ணாலும் அவரால ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்ல. இப்போ அவருடைய தனி தலைமைக்கே வந்து ஒரு கேள்விக்குறி வந்துரும். கேள்வி கேட்பாங்க நெறைய பேர். அதனால வந்து அவரு குடுக்கறதுக்கு யோசிக்கிறார். அதே மாதிரி வந்து டிடிவி வந்து பாஜகவோட தன்னுடைய கூட்டணிய வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆனா, பாஜக தரப்புல மற்ற கட்சிகள் கூட்டணிய உறுதிப்படுத்தின நிகழ்வுக்கும், அவர் கூட்டணி உறுதிப்படுத்தின நிகழ்வுக்கும் வந்து நெறைய வித்தியாசம் இருக்கு. அதுல பாஜக தரப்புல யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. அண்ணாமலை வந்து நெறைய பேருக்கு வந்து கூட இருந்து சொன்னார், நாங்க கூட்டணியா தான் இருக்க போறோம் அப்படின்னு. ஆனா, டிடிவி தினகரன் வந்து தனியா சென்னையில இல்லாம திருச்சியில ஒரு பிரஸ் மீட் வச்சு கூட்டணிய உறுதிப்படுத்துறாரு. ஏதோ வந்து ஒரு கட்டாய கல்யாணம் மாரி இருக்கு எனக்கு விஷயம். இல்ல அவர் டெலிஃபோன்லயே கூட்டணி உறுதிப்பட்டு படுத்தியதா தான் அவர் சொல்றாரு. டிடிவி சொல்றாரு. பட் ஆனா அடிப்படையில வந்து டிடிவி வந்து பாஜகவோட கூட்டணி சேர்றது வந்து அது வந்து அவரை வந்து பாஜக நடத்திய விதத்துக்கு சற்றும் ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. 2017ல நீங்க 3 மாசம் அவர ஜெயில்ல பிடிச்சு போட்டீங்க. தேர்தல் கமிஷன் சின்ன வழக்குல. அப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னு இதுவரையும் தெரியாது. ஆனா உங்களால தான் அவர் ஜெயில்ல இருந்தார். என்ன அதாவது சசிகலா குடும்பம் வந்து அதிமுகல எந்த விதமான ஹோல்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் நீங்க டிடிவிய எடப்பாடிக்கு உதவியா இருந்த டிடிவிய தூக்கி உள்ள போட்டீங்க. அவர் வெளில வந்தார். அதுக்கப்புறம் 2019 எலக்ஷன்ஸ்ல பல தொகுதிகள்ல ஒரு நல்ல ஓட்டு வாங்கினார். அதிமுக, பாஜக கூட்டணி அதனால தோத்துது. அது அவரு கூட இருந்ததுனா 1, 2 தொகுதியில ஜெயிச்சறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனா ஏன் அப்போ அந்த கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி டிடிவிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, நம்ம ஆட்கள பழி வாங்குது பாஜக வந்து நம்ம ஆட்கள பழி வாங்குறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சசிகலா ஜெயிலுக்கு போனது உட்பட, டிடிவி ஜெயில்ல போட்டது உட்பட, நம்ம ஆட்கள பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதனால வந்து டிடிவிக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அந்த பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அத பார்க்கும்பொழுது டிடிவி வந்து பாஜகவோட கூட்டணியும் சேரக்கூடாது என்ன கேட்டா. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஏன்னா, டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும் 2 பேரோட ஒரே குறி வந்து எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். எடப்பாடி வந்து ஒற்றுமைக்கு எதிரா இருக்கார். கட்சி ஒற்றுமைக்கு எதிரா இருக்கார். அவர எப்படி வழி கொண்டுறதுன்ற அந்த ஆங்கிள்ல யோசிக்கணுமே தவிர, நம்ம பாஜகவோட சேர்ந்துட்டு பாஜகவோட இருந்துட்டா நமக்கு எதிர்காலத்துல எந்த கவலையும் இல்ல. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃபா இருக்கலாம். இல்ல அவங்களோட கூட்டணியில இருந்தா தேனி தொகுதிய ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு நீங்க ஒரு ஷார்ட் டெர்ம் மெஷர்ல போனீங்கன்னா, எடப்பாடின்ற ஒரு எதிரிய உங்களுக்கு எதிரா இருக்கிற அந்த அதிமுகவ கைப்பற்றுகிற உங்களுடைய அந்த நோக்கம் இருக்குல்ல, அது வந்து சிதைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து எடப்பாடிக்கான உங்க ஃபைட்ட வந்து நீங்க கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க நடுவுல வந்து திசை மாறி பயணம் பண்ணீங்கன்னா, சப்போஸ் நாளைக்கு நீங்க தேனி தொகுதியிலே தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய அரசியல் வந்து கேள்விக்குறியாயிடும். உங்கள எடப்பாடியும் கண்டுக்க மாட்டார். அப்போ நீங்க எடப்பாடிய தோற்கடிக்கணுன்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க வொர்க் பண்ணணும். நீங்க பாஜகவோட இருந்தீங்கன்னா, அவங்களே கூட நாளைக்கு எடப்பாடி தனியா இருக்கும்போது, அவர தோற்கடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல முழுசா இறங்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா, தேர்தலுக்கு அப்புறம் அவரோட ஆதரவு வேண்டி இருக்குன்றதுக்காக பேசாம கூட அமைதியா, சைலன்ட்டா கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. எப்படி எதிர்ப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஜகவும், அதிமுகவும் ரொம்ப சீரியஸா எதிர்த்து பேசுறது கிடையாது. விமர்சனம் பண்றது கிடையாது. அதனால டிடிவி வந்து என்னுடைய பார்வையில வந்து டிடிவி வந்து பாஜக கூட்டணிய வந்து தவிர்த்துவிட்டு வேறு ஏதாவது வழிகள ட்ரை பண்ணியிருக்கலாம். எடப்பாடிய மையமா வச்சு அவர குறிவைத்து அவரை வீழ்த்துவது மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள அவர் முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாம் என்பது என் கருத்து. சார் இப்போ அ திமுக கூட்டணியில அவரால சேர முடியாது. தனிச்சு நின்னுமே வந்து பெரிய அளவுல வந்து சக்சஸ் பண்ண முடியாது. 2019ல கிடைச்ச வாக்கு வந்து 2021ல கிடைக்கல. 2021ல அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு பார்த்தார். அப்பயும் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது, இது மக்களவை தேர்தலாவும் இருக்கிறதுனால பாஜக தானே உங்களுக்கு சரியான சாய்ஸா இருக்க முடியும். இல்ல அது கரெக்ட். ஒரு இப்போ இப்போ எடப்பாடிக்கு வந்து என்ன ஃபோக்கஸ் இருக்கு எடப்பாடிக்கு? ஒரு பிரதமர் கேண்டிடேட்டே கிடையாது. எப்படி அவர் பேசுவாரு? எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்ன்னு நம்ம கேட்குறோம் உண்மதான். ஆனா அதே சமயம் நீங்க பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டீங்கன்னா, மோடி தான் பிரதமர்ன்னு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மோடி வேண்டுமா? வேண்டாமான்ற 2 அணிகள் இங்க இருக்கும்பொழுது, எலக்ஷனும் அத மையப்படுத்தி இருக்கும்பொழுது, அது சுலபமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சொல்ற மாரி அவருக்கு வேற வழி இல்லன்றது உண்மதான். பட் ஆனால் எடப்பாடியை நோக்கி அதிமுகவை ஒன்றுபடுத்துகிற அந்த நோக்கத்துல வந்து, இது வந்து ஒரு சின்ன ஒரு டேக் டைவர்ஷன்ற மாரி கொஞ்சம் திசை மாறி போற மாரியான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு நீங்க வந்து பாஜக கூட்டணியில நின்னு வின் பண்ணிட்டீங்கன்னா பரவால்ல. தோத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எடப்பாடியை நோக்கி உங்க குரல் வந்து ரொம்ப பலவீனமாயிடும் ஆக்சுவலா. அதனால வந்து இது ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான் அவர் எடுக்கிறார். ஆனா கடந்த கால அரசியல் அவர் கடந்து வந்த அரசியல் அவர் பார்த்தார்ன்னா, அவர் பாஜகவோட சேரமாட்டார் என்பது என்னுடைய கருத்து. இப்போ வந்து பாஜக, ஓபிஎஸ், டிடிவி இந்த கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு. எலக்ட்ரால்ல வந்து இந்த கூட்டணியால என்ன தாக்கம் இருக்க முடியும்? சவுத்துல சில தொகுதிகள்லாம் தாக்கம் இருக்கும் சார். கண்டிப்பாக வந்து ஒரு 6, 7 தொகுதிகள்லயாவது சவுத்துல வந்து ஏற்கனவே பாஜக வலிமையா தான் இருக்கு. அந்த தொகுதிகள்லலாம் வந்து இவங்க பாஜக கூட்டணி இன்னும் கொஞ்சம் சற்று வலிமையாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் அது வந்து வேறு எதிர்விதமான ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தும். ஒரு கம்யூனிட்டி கன்சாலிடேட் ஆகும்போது, வேறு பல கம்யூனிட்டிகள் அதுக்கு எதிரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால வந்து அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது,
ஒரு பக்கத்தில் வந்து வலிமையாக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு வலிமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற அதே சமயத்தில் அதற்கு எதிராக வேறு பல கம்யூனிட்டிகள் திரும்பி கொஞ்சம் ஓட்டுகள் பறி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் ஆனால் கொஞ்சம் டஃப்பான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான சவுத் சைடில் சில கான்ஸ்டியூன்சியில் அது ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற கான்ஸ்டியூன்சியில், தேனி போன்ற கான்ஸ்டியூன்சியில் கூட வச்சுக்கலாம். ஆக டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது எனக்கு கருத்து. அதே மாதிரி வந்து இப்படி ஒரு கூட்டணி இல்லை டிடிவி பற்றி ஒரு கேள்வி இன்னும் கேட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். டிடிவி வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இறங்கி போகிறார். நான் வந்து பிரதமர் மோடியை வந்து மறுபடியும் பிரதமர் ஆக்குறதுக்காக பாஜக வந்து நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அவரே தனியாக கூட்டணியை உறுதிப்படுத்தினது, பாஜக அவரை பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்த சூழலையும் கூட்டணியை உறுதிப்படுத்தினது அவரை தனிப்பட்ட முறையில் பலவீனமாக்கிறாரா? இல்லை, அவர் இது மாதிரி இப்போது ஓபிஎஸ் போய் கதவு தட்டினே இருந்தால் அவங்க திறக்கவே இல்லை. எடப்பாடிக்காக கதவு வந்து அவருக்கு திறந்து வச்ச கதவு எடப்பாடிக்கு திறக்கவே இல்லை. அதே மாதிரி டிடிவி தானாக போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னா இப்போ நிபந்தனை இல்லாத இப்போ எனக்கு அந்த தொகுதி வேணும் இந்த தொகுதி வேணும்னு ஏதோ ஒரு கண்டிஷனோட தானே போவாங்க. அவருக்கு செல்வாக்கு உள்ள தொகுதி 3 தொகுதி 2 தொகுதி கேட்க தானே செய்வார் அவர். அதை வந்து பிஜேபிக்கும் சவுத்து தான் முக்கியமான இடம், இவருக்கும் சவுத் தான் முக்கியமான இடம். அவங்க இவர் கேட்குற தொகுதி அவங்க கொடுக்கலன்னா அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஏன்னா 2 பேருக்குமே அந்த அவங்களுடைய கோர் ஏரியா இருக்குல்ல, சப்போர்ட் ஏரியா கிட்டத்தட்ட வந்து ஒன்றா இருக்குது. அந்த ஒன்றா இருக்கும்போது வந்து இவர் சில தொகுதிகளை கேட்டால் பாஜகவுக்கு அது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் வந்து இவர் நிபந்தனை இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. நிபந்தனை இல்லாமல்னா அப்போ நீங்கள் திருவள்ளூர்லேயும் காஞ்சிபுரத்துலையும் நிற்கிறீங்களா கேட்டால் நிற்பாரா டிடிவி? இல்லை திருவள்ளூர்லேயும் திருப்பூர்லேயும் நிற்கிறீங்களா கேட்டால் நிற்பாரா டிடிவிக்கு? நிற்க மாட்டார். அதே எனக்கு தஞ்சாவூர் கொடுங்கன்னு கேட்பார் அவர். அடுத்து டெல்டாவுக்கு போவார். இங்கே சவுத்தில் கொடுக்கணும், எனக்கு மயிலாடுதுறை தஞ்சாவூர் கொடுங்க அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிபந்தனை இல்லாமல் எந்த கூட்டணியும் இருக்காது சார். ஏதோ ஒரு ரிக்வஸ்ட்டோட தான் ஒரு கூட்டணி, ரிக்வஸ்ட் நிபந்தனைன்றதோட ஒரு ரிக்வஸ்ட்டோட தான் ஒரு கூட்டணி இருக்கும். டிடிவிக்கும் பல விருப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் அவர் தெரிவித்திருப்பார். அது வந்து நிபந்தனைன்னு நீங்கள் இதை பண்ணால் தான் நான் உங்களோட சேருவேன், அதை பண்ணால் தான் உங்களோட சேருவேன்னு சொல்கிற அந்த லெவலில் இல்லாமல் சில ரிக்வஸ்ட்டை வச்சுருக்கலாம். எனக்கு இந்த விஷ் லிஸ்ட்டுன்னு ஒரு 10 தொகுதிகளோட எழுதி கொடுத்துருக்கலாம். இதில் எனக்கு ஒரு 3 தொகுதிகள் ஒதுக்குங்க. இப்போது அதிமுகவும் அங்கே போல வச்சுக்கோங்க, பாஜக அன்றைக்கி அங்கே ஏகப்பட்ட சீட் இருக்குது, 40 சீட் இருக்குது. நல்ல வேளையாக வந்து டிடிவிக்கு வந்து குக்கர் சின்னம் இருக்கிறதுனால அவர் தாமரை சின்னத்தில் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. ஓபிஎஸ்க்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். அதனால் வந்து 40 சீட்டை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றதெல்லாமே யாருமே வந்து ஒன் மேன் பார்ட்டியாக இருக்காங்க. ஏசி சண்முகமாகட்டும், இந்த ஜான் பாண்டியன் எல்லாமே பெரிய அளவுக்கு இல்லை. டிடிவி மட்டுமே 2% ஓட்டோட அதில் 3% ஓட்டோ வச்சுக்கோங்களேன் இருக்கார். அதனால் அவர் 3 தொகுதி குறைஞ்சபட்சம் 3 தொகுதி கேட்பார். அதனால் அவர் கேட்குற தொகுதியை வந்து பாஜக சவுத்தில் கொடுப்பாங்களா, சவுத்துலேயும் டெல்டாலையும் கொடுப்பாங்களா, டெல்டாவில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சவுத்தில் கொடுப்பாங்களா தெரியாது. ஸோ அதில் நிபந்தனை இல்லாமல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நிபந்தனையோட தான், நிபந்தனைனா இதெல்லாம் எனக்கு வேணுன்ற ஒரு ரிக்வஸ்ட்டோட போயிருப்பார் என்னோட கருத்து. அதே மாதிரி இந்த கூட்டணி வந்து அதிமுக தரப்புக்கு ஒரு கூட்டணி அமையலைனாலும் பாமகவும் தேமுதிகவும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வரலனாலும் அவங்களுக்கு இருந்த பெரிய நம்பிக்கை வந்து இரட்டை இலை சின்னம். இப்போ அதுக்குமே வந்து ஒரு சிக்கல் வந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. நோட்டீஸும் வந்து அனுப்பியிருக்காங்க. இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது அந்த இரட்டை இலை சின்னத்தை, அதாவது தேர்தலில் வந்து எடப்பாடி அவர்கள் தனியாக நின்றால் அவர் வந்து கொஞ்சம் பலவீனமாக போவார் என்பது என்னுடைய கருத்து. அவர் அப்போ அவரோட தனித்தலைமைக்கே ஒரு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுக பாஜக என்ன நினைக்குது, எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு ஒரே அணியாக நம்ம அமைக்கணும்னு நினைக்குது. அதுக்கு எடப்பாடி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, அவருக்கே என்ன காரணம்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல, ஒவ்வொரு நேரத்தில் ஒரு காரணம் சொல்கிறார். அவர் தனியாக இருக்கார். ஆனால் பாஜக வந்து இப்போது ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சின்னத்தை காமிச்சு அவரை பயமுறுத்துகிற ஒரு விஷயம், சின்னம் உங்ககிட்டேருந்து பறி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்களோன்னு தோணுது ஆக்சுவலாக. சின்னம் பறி போனால் இன்னும் மோசமாக தோப்பார் ஆக்சுவலாக. மோசமாக தோத்தாருன்னா கட்சி அவர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டார். இப்போ நடுவில் வந்து என்னென்னா, அந்த சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் திண்டுக்கல்லேருந்து ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் பதில் கொடுங்கன்னு எடப்பாடிக்கு அமைச்சிருக்காங்க. அதில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரிஜினல் சூட் வந்து பெண்டிங்காக இருக்குது, சிவில் சூட். அதில் வந்து ஓபிஎஸ் என்ன சொல்கிறார், நான் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர், நான் வந்து கட்சியோட அடிப்படை விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றார். அதை வந்து இவர் பொதுக்குழு கூட்டினார், பொதுக்குழு தீர்மானங்களை நிறைவேற்றினார், ஓபிஎஸ்ஸை நீக்கினார், இவர் பொதுச் செயலாளர். பல நீதிமன்றங்கள் அதை ஒப்புக்கொண்டது, இன்க்ளூடிங் உச்சநீதிமன்றம். ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு முன்னாடி என்னாச்சு, இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை வந்தபோது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு டைரக்ஷன் என்னென்னா, கேண்டிடேட்டை நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து செலக்ட் பண்ணுங்கள், பி ஃபார்மில் வந்து தமிழ்மகன் உசேன் கையெழுத்து போடுவார்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க யாரையும் கன்சல்ட்லாம் பண்ணல, அவங்க எடப்பாடி அவராக எல்லாம் பண்ணாருன்றது பார்த்தோம் நம்ம. அப்படி சொல்லும்போது தமிழ்மகன் உசேனை வந்து டெம்பரரியாக நாங்கள் இவரை நியமிக்கிறோம், இந்த சின்ன விஷயம் வந்து சப்ஜெக்ட் டு கோர்ட்டோட ஃபைனல் முடிவுப்படி தான் நாங்கள் தீர்மானம் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க.
அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து சமீபத்தில் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. என்னென்னா, இந்த வரப்போகிற தேர்தலையுமே வந்து தமிழ்மகன் உசேன் தான் கையெழுத்து போடுவார், அதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். அவர் ஏற்கனவே ஈரோடு ஈஸ்டில் போட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எடப்பாடி? ஏன்னா அவர் வந்து அவருடைய பொதுச் செயலாளர் என்ற போஸ்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்பில் ஒத்துருக்கு, பல நீதிமன்றங்கள் ஒத்துருக்கு. அப்போ நான் தான் பொதுச் செயலாளர், நான் என்னை பொதுக்குழு தேர்ந்தெடுத்திருக்கு, நான் தான் பி ஃபார்மில் கையெழுத்து போடுவேன்னு ரைட் ராயலாக கேட்காம எதற்காக அந்த பழைய முறையே அந்த டெம்பரரியாக கொடுத்த விஷயத்தையே கண்டினியூ பண்ண விரும்புகிறார் எடப்பாடி? தமிழ்மகன் உசேனையே வலியுறுத்துறார் மீண்டும் கையெழுத்து போடுறதுக்கு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. எடப்பாடிக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். ஏன்னா இவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற விஷயத்தோடு போய் நான் தான் பி ஃபார்மில் கையெழுத்து போடுன்னு போனார்னா, இல்லை அந்த தேர்தலே சரியில்லை, ஒரு ஒரிஜினல் சூட் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு இவர் போனார்னா, யார் ஓபிஎஸ் போனார்னா, சப்போஸ் வந்து இல்லைங்க ஊரில் இருக்கிற பல நீதிமன்றங்கள் எனக்கு ஃபேவரபுளாக வந்துருச்சு எல்லாம் சொன்னால் கூட, இல்லைங்க ஒரு ஒரிஜினல் நாங்களே ஏற்கனவே டெம்பரரியாக உங்களுக்கு கொடுத்தோம், சப்ஜெக்ட் டு ஃபைனல் கோர்ட் வெர்டிக்ட், ஒரு கோர்ட்டில் வழக்கு பெண்டிங்காக இருக்குது, அது ஒரிஜினல் சூட் அது ஆக்சுவலாக. அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது, இது ஒரு டிஸ்பியூட்டபிள் விஷயமா இருக்குது, அப்போ 2 பேருக்கும் வேண்டாம் அப்படின்னு முடக்கிட்டாங்கன்னா கதை வந்து முடிஞ்சு போயிடும் எடப்பாடிக்கு. அதனால் அது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பண்ணாங்கன்னா யாருமே கேள்வியும் கேட்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்க முடியாது, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பண்ணாங்க. அதனால் வந்து இப்போது இந்த விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது, ஒருவேளை இந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு இதை வந்து எடப்பாடியை வந்து ஒரு வலை போட்டு தூண்டில் போட்டு இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பாஜக பண்ணுறாங்களா, சின்னம் மூலமாக ஒரு தூண்டில் போடும் முயற்சி நடக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழறது ஆக்சுவலாக. இல்லை சார், இப்போது இன்னைக்கு சிஏஏ பற்றி, சிஏஏவுக்கு வந்து அதிமுக வாக்களித்து தான் சிஏஏ வந்து சட்டமாச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சிஏஏ தொடர்பாக வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது வந்து அதை ரொம்ப கடுமையாக வந்து எதிர்க்கிறார், அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறார். அந்த அளவுக்கு பாஜக விட்டு ரொம்ப தூரம் வந்துட்ட ஒருத்தர் வந்து இந்த சின்னத்தை காட்டி திருப்பி இழுத்துற முடியுமா? இல்லை, அந்த விஷயங்கள்லாம் வேறங்க. சின்னம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. சின்னம் தான் ஏடிஎம்கேக்கு வந்து ரெட்டை இலைன்றது வந்து ஓட்டு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயம். அதாவது ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் இருந்தபோது, எம்ஜிஆர் மாதிரியான தலைவர்கள் இருந்தபோது தலைவர்களுக்கும் சேர்த்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எடப்பாடி வந்து இனிமேல் தான் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கார், ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக. ஓட் பேங்க்கில் வந்து ஒரு தனித்து போட்டி இல்லை, கூட்டணியோடு இருந்தால் கூட ஒரு தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு, ஒரு முதல்வர் அளவுக்கு வந்து ஓட்டு வாங்கி வந்தார்னா, அப்போ தன்னுடைய செல்வாக்கு அவர் நிரூபித்தார்னு சொல்லலாம். இன்னும் அந்த அளவுக்கு அவர் போகல. இப்போ தான் வந்து கட்சியை தன் பின்னாடி சேர்த்து வச்சிருக்காரு, இப்போ தான் வரப்போகிற எலெக்ஷனும் சந்திக்கிறார். அதனால் அவருக்கு வந்து சின்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சின்னம் இல்லைன்னா கண்டிப்பாக சீமானுக்கு சின்னம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஏன்னா அவர் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு இருப்பாங்க, ஒரு 80% அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க எந்த சின்னமாக இருந்தாலும். பட் இது அதிமுக அப்படி சொல்ல முடியாது. அதிமுகவில் வந்து எழுத தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாதவங்க, பல பேர் படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க, கிராமத்தில் இருக்கிற பெண்கள், வயதானவங்க, மூதாட்டிகள், ரெட்டலைக்கே போட்டவங்களாம் இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த சின்னம் அங்கே இல்லைன்னா வந்து நிச்சயமாக இழப்பு, கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு இழப்பு, எடப்பாடிக்கு இழப்பு ஏற்படும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சிஏஏ எதிர்க்கிறது எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து இவர் வந்து எதிர்க்கிறதுல அர்த்தமும் கிடையாது ஆதரிச்சுட்டு. பாயிண்ட் என்னென்னா வந்து சின்னம் வந்து முக்கியமான விஷயம். அதில் வந்து பாஜக உண்மையிலேயே அதில் வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து எடப்பாடிக்கு ஒரு ஆபத்தான விஷயமா நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ வந்து இரட்டலை சின்னத்தை முடக்கிட்டாங்க, ஒரு வாதத்துக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இரட்டலை சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு விஷயமா மாறாதா? பாஜக வந்து அவரை குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவருக்கு ஒரு எம்பத்தியை கிரியேட் பண்ணிடுறா, சிம்பத்தி கிரியேட் பண்ணிடுறாங்க. இல்லை, அது அவர் சொல்லுவார், ஊரெல்லாம் போய் சொல்லுவார். அப்போ வந்து பாஜகவை வைத்து நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய, அதை கண்டிக்க வேண்டிய ஒரு இது வரும். பட் ஆனால் வந்து பாஜகவும் பெருசாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை. இப்போ நீங்களும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களோட வெற்றியை நீங்கள் கெடுக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதனால் வந்து இவர் சொல்கிற அந்த இது வந்து இதனால் வந்து பாஜகவுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் உண்டாக்காது. சில தொகுதிகளில் வேணால் கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுக்கிறது வேணால் கொஞ்சம் குறையுமே தவிர, மற்றபடி அவங்கள அந்த 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 அனுதாபத்தினால வந்து இவருக்கு அதிக வாக்குகள் குவிந்து மோடியோட எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் இவருக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து சின்னத்தை பிடுங்கிட்டாங்கன்னு சொன்னால் கூட மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக இவருக்கு வந்து சேரும்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒட்டுமொத்தமாக வராது. ஆனால் திமுகவுக்கு போகிற ஒரு மோடி எதிர்ப்பு வாக்குகளில், திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இல்லை, ஒரு 10% 20% வருதுன்னு வச்சுக்கோங்க. அது அவர் வின் பண்ணுற அளவுக்கு வராது. வின் பண்ணுற அளவுக்கு வராது. 20%ன்றதே அதிகம் தான். இல்லை, ஆனால் அவர் வின் பண்ணுற அளவுக்கு வராது. ஆனால் ஏன்னா 15 லட்சம் ஓட்டு இருக்கிற ஒரு கான்ஸ்டியூன்சியில் அவர் வின் பண்ணுற அளவுக்கு அந்த ஓட்டுகள் வராது. இதுக்கெல்லாமே காரணம் என்னென்னா வந்து டிஎம்கே கூட்டணி பலமாக இருக்குது, கட்டுக்கோப்பாக இருக்குது, அது வந்து ஆட்சியிலையும் இருக்குது. அது பெண்களை மையமாக வச்சு ஓட்டை வந்து இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளில் இறங்குறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் குஷ்பு போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது.
பிச்சை போடுறாங்கன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துனாங்க. அந்த அம்மா பெண்களுக்கு பிச்சை போட்டா அவங்க ஓட்டு போட்டுருவாங்களான்னு. ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. ஏன்னா, இந்த பெண்களுக்கு குடுக்குற பல ஸ்கீம்ஸ் வந்து பாஜகல இருக்கிறது வந்து அவங்களுக்கு கண்ண உறுத்துது. அவங்க பாஜகலேருந்து நெறைய ஸ்கீம்ஸ்லாம் குடுக்குறாங்க. ரூபா குடுக்குறாங்க, ஃபார்மர்ஸ்க்குலாம் குடுக்குறாங்க. அத பத்திலாம் பேசுறதில்ல. பெண்களுக்கு குடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓட்டு போயிடுமோன்ற ஒரு பயம், பதட்டம் அவங்களுக்கு வந்திருக்கு ஆக்சுவலா. சார் இந்த இதில வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மிச்சம் இருக்கிற வாய்ப்புகள் என்ன? கூட்டணி தொடர்பா? இல்ல அவர் வந்து தேமுதிக அல்லது பாமக சேர்த்து ஒரு வலுவான கூட்டணி என்னால கட்டமைக்க முடியும்னு காமிச்சா கூட, அத வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு பாஜக இருக்குமான்றது தெரியல. அப்படியே அவர் இழுத்துட்டான்னா கூட, இங்க ஒண்ணு போய், இங்க பாமக போய், அங்க தேமுதிக போய் 2மே ஒரே இடத்துல இருந்தா சீட்டு குடுக்குறதுல பல பிரச்சனைகள்லாம் வரும்ன்ட்டு, இவரு ஒண்ணு இங்க போய், ஒண்ணு அங்க போய் அப்படிலாம் இருந்தா மறுபடியும் ஓட்டுக்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அவங்களுடைய பிரச்சாரம் வந்து சத்தமா இருக்கும், பலமா இருக்கும். ஆனா வந்து ஓட் பேங்க்ல வந்து அது எதிரொலிக்குமான்றது சந்தேகமா இருக்கும். அதனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தனியா வந்துட்டேன்னு சொல்றாரு. தனியா வந்துட்டேன்னா, அவர் வந்து இந்த 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 எலக்ஷன்ல அவர் வந்து டெஃபினட்டா ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வந்து பெற்றாகணும் கண்டிப்பா. குறைந்தபட்சம் ஒரு 20% ஓட் பேங்க்காவது அவர் காமிச்சாகணும். போன போன வாட்டி 19% வாங்கினார். இந்த வாட்டி ஒரு 20% ஓட் பேங்க்காவது காமிச்சா தான், அந்த கட்சி அவர் பின்னாடி இருக்குன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதில கொஞ்சம் ஒரு 15, 14, 12 இதெல்லாம் வாங்கிட்டாருன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை எடப்பாடியோட அரசியல் எதிர்காலம் அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால இது ரொம்ப ரிஸ்க்கான ட்ராக்ல வந்து எடப்பாடி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார் இப்போ அ ஒரு எலக்ஷன்ல வந்து தேர்தல் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெர்செப்ஷன கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 2014ல ஜெயலலிதா வந்து எதிரில அவ்வளோ கூட்டணிகள் இருந்தபோதும் 37 இடம் ஜெயிச்சதுக்கு காரணம் தனித்து போட்டியிட போறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே வேட்பாளர்கள வந்து அவங்க அறிவிச்சுட்டாங்க 40 தொகுதிகளுக்கும். அது வந்து ஒரு பெரிய அளவுல கை கொடுத்தது. இந்த எலக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக வந்து கூட்டணி வந்து இன்டாக்ட்டா வச்சிருக்காங்க. நாங்க வந்து வலுவான கூட்டணியா, ஒரே கூட்டணியா இருக்கோம் அப்படின்ற கருத்துருவாக்கத்த வந்து வெற்றிகரமா உருவாக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஒரு மெகா கூட்டணி வந்து நாங்க அமைப்போம் தேர்தலுக்காக அப்படின்னு. ஆனா, அந்த மெகா கூட்டணிக்கான எந்த அறிகுறியுமே தென்படல. இருந்த கூட்டணியும் வந்து முறிஞ்சிருச்சு. இவங்க கூட்டணி கூப்பிட்டு எந்த பெரிய கட்சியும் வரல அப்படிங்கும்போது, தேர்தல் களத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெர்செப்ஷன் வார்லயே வந்து எடப்பாடி லூஸ் பண்ணிட்டாரோ? இல்ல அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி வந்து தேர்தல்ல வெற்றி பெற மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு வாக்கு சதவீதம் இல்லன்னு இந்த கட்சிகள் நம்புது. தேமுதிகவோ, பாமகவோ அவரால வந்து வின் பண்ண முடியாது. நம்ம வந்து ஏதோ சேர்ந்து நம்ம இடத்தையோ ப மத்த சலுகைகளோ அனுபவிக்கலாமே தவிர, வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லோரும் ஒன்றாக இருந்தால் அது குடுக்குற விஷயம் வேற. பெர்செப்ஷன் வேற. நீங்க தனியா போனதுனால அந்த பெர்செப்ஷன் வார்லயே வந்து இவரு வின் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாரியான ஒரு நிலைமை வந்திருக்கு. அவங்கள அதிமுக கேட்டா நாங்க 15 தொகுதியில வின் பண்ணுவோம்னு 40 சொல்லுவாங்க. தொகுதியிலுமே ஜெயிக்கிறோன்றாங்க. 40 தொகுதியிலும் ஜெயிக்கணும்னு கூட சொல்லலாம். அது அவங்களுடைய நம்பிக்கை. பட் ஆனா நடைமுறையில கிரவுண்ட் லெவல்ல அப்படி இல்ல அது ஆக்சுவலா வந்து. அப்படி இல்லாதபோது உங்களுடைய வோட் பேங்க்லயே அதிமுக வோட் பேங்க்லயே ஒரு கணிசமான ஒரு 8லேருந்து 10% வோட் பேங்க்க வந்து பாஜக தள்ளிட்டு போறாங்க. அவங்க அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா, அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அது இந்துத்துவா உயர் ஜாதி வோட் பேங்க் அது ஆக்சுவலா. அது ஜெயலலிதா இருந்தவரையும் ஜெயலலிதாவுக்கு விழுந்தது. ஜெயலலிதா இல்லாதபோது அது பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. அப்போ பாஜக பலமா இல்லாதனால ஜெயலலிதா அத வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த உயர் ஜாதி அந்த இந்துத்துவா ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு, கடுமையான எதிர்ப்பு ஓட்டு நேரா பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதனால நீங்க அதிலேயும் நெறைய வாக்குகள் இழக்கிறீங்க ஆக்சுவலா வந்து. அதனால இவர் பெர்செப்ஷன் வார்லயே வந்து அதிமுக இப்பவே வந்து ஒரு மாரியான ஒரு தோல்வி மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. அதிமுகல வந்து போட்டி போடுறதுக்கான ஆர்வமே பல பேருக்கு இல்ல ஆக்சுவலா. ஏதோ கட்சிக்காக மனு குடுக்குறாங்களே தவிர வந்து போட்டி போடுறதுக்கான ஆர்வம் இல்ல. பல பேர் எடப்பாடிக்கு போட்டி போடணும்னு எல்லா தொகுதியிலும் மனு குடுத்து வச்சிருக்காங்க. சேஃபா அப்படி போயிட்டாங்க எல்லாருமே. அதனால வந்து பாஜகலயும் அந்த பயம் இருக்கு. தனியா நம்ம போனா அவங்களுக்கு வந்து பாஜகல ஆறுதல் என்னன்னா, சரி தேர்தல் செலவுக்கு போனா வரும். அதில லைஃப் லாங்கா செட்டில் ஆயிடலாம்னு ஒரு எண்ணம் இருக்கே தவிர, மத்தபடி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா, அவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பாஜகலயும் அந்த மனநிலை இருக்கு. இவங்ககிட்டயும் அந்த மனநிலை இருக்கு. கூட்டணிக்கு பேரம் பேசிக் கொண்டிருக்கிற தேமுதிக, பாமகட்டயும் சரி, யார்ட்ட போனாலுமே நமக்கு வெற்றி ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. அப்படின்ற மனநிலை இருக்கு. அதனால பெர்செப்ஷன் வார்ல ஏற்கனவே வந்த பல கருத்து கணிப்புகள் வந்து திமுக 39, 40 வாங்காட்டி கூட குறைஞ்சபட்சம் 35வது வாங்குன்ற மாரியான தான் இருக்கு. அதனால பெர்செப்ஷன் வார்லயே வந்து இந்த அணிகள் பாஜக, அதிமுக அணிகள் 2மே ஒரு தோல்விய தான் பார்த்துட்டு இருக்குன்றது என்னுடைய கருத்து. சார் இப்போ பாஜகவும் பெர்செப்ஷன் வார்ல தோத்துருச்சுன்னு சொல்லிற முடியுமா? ஏன்னா வந்து கூட்டணி அமைக்கிறதுல அதிமுக விட பாஜக வந்து கொஞ்சம் முன்னாடி தானே நிக்கிறாங்க. பட் அதில இருக்கிறதுலாம் ஒன் மேன் ஆர்மி தானே. பவர்ஃபுல்லான ஒரு வாசன்லாம் என்ன பவர்ஃபுல்லா இருக்காரு. கேண்டிடேட்டே தேட வேண்டிய கட்டாயத்தில சரத்குமார் இருக்காரு. கட்சியவே கொண்டு போய் இணைச்சிருக்காரு. சரத்குமார் கட்சியே அணைச்சிருக்காரு. முதல்ல சரத்குமார் அவரும் ஒன் மேன் ஆர்மி தான். அவருக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. வேணா வேணா சதர்ன் சைட்ல வேணா கொஞ்சம் டிடிவி, சரத்குமார்லாம் சேரும்போது இன்னும் பாஜக அணி கொஞ்சம் வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, சவுத் சைட்ல கொஞ்சம் சரத்குமாரோட ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க.
ஆனால் அதே சமயம் வந்து சரத்குமார் வந்து காமராஜரை வந்து மோடிக்கு ஈக்குவலாக சொல்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் அந்த காமராஜர் தொண்டர்கள் விரும்புவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து சரத்குமார் சேர்ந்ததுனாலேயே வந்து இன்னும் அது தமிழ்நாடு முழுக்க அந்த அணி வலுப்பெற்றதாக சொல்ல முடியாது. சவுத் சைடில் சில தொகுதிகளில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாதிரி தொகுதிகளில் கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கு. கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் கொஞ்சம் பாஜக அணி வலுப்பெற்றிருக்கின்றதில் அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக. இல்ல சார், நான் இந்த கேள்வி வந்து பெர்செப்ஷன் வார்ல பாஜக கொஞ்சம் முன்னாடி தானே இருக்குன்றது தான் இல்லை இல்லை, அந்த பெர்செப்ஷன் வாரில் அதிமுக என்கிற ஒரு கட்சி அதுக்கு இரட்டை இலை சின்னம் அது கையில் இருக்குமானால் அதுவும் வந்து பெர்செப்ஷன் வாரில் நல்லா தான் இருக்கும். அது இல்லாத ஒரு சூழல் வரும்போது பெர்செப்ஷன் வாரில் ரொம்ப மோசமாக போயிடும். அதே சமயம் பாஜக என்கிற கட்சி ஒரு வலுவான கட்சி அவங்க கூட கூட்டணியில் இருந்தால் பெர்செப்ஷன் வாரில் அது தமிழ்நாடு முழுக்க பார்க்கும்போது பெர்செப்ஷன் வாரில் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, சில தொகுதிகளில் சவுத்தில் நல்ல ஓட்டு வாங்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அதுலேயும் ஜெயிப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பார்க்கலாம் சார், என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய இணையும் கருத்து பெருமைக்கு நன்றி. தேங்க்யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.